ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் சமையல்காரன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டால் கறி செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் தேவையான பொருளை பார்த்துருவோம் நண்பர்களே. வாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி, 2 காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, மிளகு, சீரகம், வெந்தயம் நண்பர்களே, 3 பச்சை மிளகா, ஒரு கிளாஸ் பருப்பு எடுத்து மிக்சியில் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கேன். இதை இந்த 5 ஐட்டத்தை வச்சு இன்றைக்கி ஒரு டால் கறி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றி பண்ண நண்பர்களே. கடுகு, சீரகம் எல்லாத்தையும் போட்டு பண்ண நண்பர்களே. கடுகு போட்டாச்சு நண்பர்களே. 5 பீஸு உளுந்து நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் இந்த மசாலாவை நம்ம சேர்த்தோம். சரிங்களா? சேர்த்துக்கிட்ட நண்பர்களே, நல்லா கடுகு பார்த்திங்கன்னா பொரிஞ்சு வந்துடுச்சு. இந்த பக்குவத்தில் நமக்கு எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை சேர்த்தோம். காஞ்ச மிளகா, கருவேப்பிலையே சேர்த்துட்டோம். அது கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துப்போம் நண்பர்களே. பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுங்களா, நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருக்கு. மெட்டு வச்சுருக்குறோம். ஆனியனே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலாவை சேர்த்து போன நண்பர்களே. பெருசாக இது போல் மசாலா தேவைப்படாது. ஏன்னா நம்ம காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், பச்சை மிளகா போட்டிருக்கோம். இதோடைய காரமே கரெக்டாக இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் மிளகா பொடி போட்டுக்கிறோம். அவ்வளோதான் நண்பர்களே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தக்காளியும் சேர்த்துப்போம் நண்பர்களே. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. இந்த பக்குவத்தில் வந்து நம்ம எடுத்து வேக வச்சு வச்சுருக்க இந்த டாலை சேர்த்துப்போம். டால் கறியை சேர்த்துப்போம் நண்பர்களே. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கணும் நண்பர்களே. தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் நண்பர்களே. கலக்கி வச்சுருக்கோம். இது ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்த உடனே இந்த கால் ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. ஒரு ஈஸியான ஒரு மெத்தடு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நண்பர்களே. ஹலோ நண்பர்களே, ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டால் கறி, அதாவது கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தமிழில் சொன்னால் கிள்ளி போட்ட சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே வந்து நம்ம இந்த சூடான ஆவி பறக்கிற இட்லியை வச்சு சாப்பிடும்போது அப்பா சொர்க்கம் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபீல் இருக்கும் நண்பர்களே. ஒரு முறையாவது வீட்டில் எப்படி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.